தீபாவளி அன்று இரவில் வெடிக்கப்பட்ட பட்டாசுகள் காரணமாக சென்னை முழுவதும் புகைமூட்டம் பரவி காணப்பட்டது. அம்பத்தூர், அண்ணாநகர், நுங்கம்பாக்கம், வேளச்சேரி, மயிலாப்பூர், ஆழ்வார்பேட்டை, கிண்டி, தாம்பரம் போன்ற பகுதிகளில் புகைமண்டலமாக சூழ்ந்துள்ளது. சில பகுதிகளில் வாகன ஓட்டிகள் சாலைகள் தெளிவாக தெரியாமல் சிரமத்துடன் பயணித்துள்ளனர். சில நேரங்களில் சாலைகளின் விளக்குகள் கூட புகை சூழ்ந்த காரணத்தால் மங்கலாக காணப்பட்டது. வாகனங்களின் ஒளிச்சுடர் வழிகாட்டியாக மாறிப்போனது. சென்னையில் காற்றின் தர குறியீடு பல்வேறு பகுதிகளில் அளவீடு செய்ததில் பெரும்பாலான இடங்களில் காற்றின் தரம் மிகவும் மோசம் என பதிவாகியுள்ளது. சராசரியாக 400க்கும் மேற்பட்ட AQI அளவை தாண்டியுள்ளது. நுங்கம்பாக்கம், வேளச்சேரி மற்றும் அண்ணாநகர் பகுதிகளில் காற்றின் மாசின் அளவு அதிகமான அளவை எட்டியுள்ளது. பொதுவாக 0 முதல் 50 வரை சுத்தமான காற்று என்று கருதப்படும் நிலையில் 400 என்ற அளவு மிகவும் ஆபத்து என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மாநகராட்சி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இணைந்து காற்று தரத்தை கண்காணித்து வருகிறது. ஒவ்வொரு தீபாவளிக்கு பிறகும் சென்னை உள்ளிட்ட பெரிய நகரங்களில் காற்றின் மாசின் அளவு அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வண்ணமான வெடிகள் மற்றும் அதிக ஒளி உண்டாக்கும் பட்டாசுகள் சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. தீபாவளி பண்டிகை ஆனந்தத்துடன் கடந்தாலும் அதன் பின் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் தெளிவாக தெரிய வந்துள்ளது.